ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் ஃபோன் பண்ணேன், பக்கத்தில் வந்துட்டேன்னு சொன்னார். பசங்கள்லாம் வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க சைக்கிளை வச்சுக்கிட்டு. அவங்க வீட்டில் வரல. நான் இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்துட்டேன். பசங்க வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. நான் இப்போ வந்து வெளியில் போய் பார்க்கலான்னு வந்தால் எல்லா பக்கமும் குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் பெருக்கிட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுக்குள்ளே மறுபடியும் இந்த அளவு குப்பை போட்டு வச்சுருக்காங்க. நான் போய் எல்லாம் பெருக்கிடுறேன் ஒரு முறை. ஒடிசாவில் இந்த மாதிரி தான் தொடப்பை வந்து விற்பாங்க. ஈச்சல் தொடப்பை சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே மோஸ்ட்லி கிடைக்கும். இப்போ தான் நான் பெருக்கிட்டு வந்தேன். மறுபடியும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. சரின்னு பெருக்கிட்டு ஆட்டோ சவுண்டு கேட்டுருச்சு. சரி வெளியில் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு பேக் கொண்டு வந்து வச்சுருக்காரு. இன்னொரு பேகு, நிறைய பேக் இருந்தது. அதனால தான் அம்மா வந்து சென்ட்ரலில் ட்ரெயினில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புனாங்க. இங்கேருந்தும் பசங்க போயிருந்தாங்க, அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா நிறைய லக்கேஜ் இருந்ததுனால. ஃபேன், அதுக்கப்புறம் பாக்ஸில் கிரைண்டர் வந்து கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து எடுத்து உள்ளே வைக்கிற ஒன்று தான். பசங்க வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளே இருந்து ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன். அதுக்குள்ளே பசங்க வந்துட்டாங்க. பார்த்துட்டு எல்லோரும் ஒரு பேகை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஜாலி 2 பேரும். அப்புறமா காலில் விழுந்து மறந்துட்டாங்க. நான் சொன்னேன் அப்புறமா போய் விழுந்துட்டு வந்தாங்க. அவர் காசு கொடுத்துட்டு வரேன், நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிவிட்டு காசு கொடுத்துட்டு வரதுக்குள்ளே நான் வந்து இந்த பக்கம் எல்லா பேக்கையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா ஒரு பக்கம் கண்ணில் தண்ணி நிறைய வந்துருச்சு, ஒரு பக்கம் அழையும் ஜாஸ்தியாக வந்துருச்சு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக திடீர்னு சிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு வந்தார். இப்போ தான் எடுத்து எல்லாம் உள்ளே வைக்கிறதுக்குள்ளே எங்கள் மாமியார் அந்த பக்கம் வந்தாங்க, வெளியில் போயிட்டு வந்தாங்க. பசங்க வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பேகு பார்த்தா தெரியுதா எந்த ஊர் பேக் இது? கரெக்டாக சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு எங்கள் மாமனார் வந்து எழுந்திரிச்சு அந்த பக்கமாக டிவி பார்த்துட்டு இருந்தார். சரி வெளியில் போகிறதுக்கு கிளம்புனார். பசங்களுக்கு ஒரே ஜாலி. இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஜம்ப் பண்ணிவிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக விடவே இல்லை. அவரும் ஒரு பாக்ஸாக எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் வச்சுட்டு அப்புறமா எது ஜம்ப் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து மாமனார்கிட்ட அப்பா ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் பேக் வச்சுட்டு அப்பாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உள்ளே வந்தார். மாமனார் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளியில் கிளம்புனார். அப்போ கிளம்புனோடனே ஏன்ப்பா வெளியே போகிறேன், டிவி பாருங்கள் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே மறுபடியும் வந்து உட்காந்துட்டார். அப்புறமா பசங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் தூக்கி நல்லா கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் குளிக்கிறதுக்கு வந்தார். நானும் அதுக்குள்ளே சாப்பாடெலாம் சூடு பண்ணவான்னு கேட்டேன். இல்லை பசிக்கல, ஈவினிங் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே எங்கே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்டார். நானும் சரின்னு சொல்லிட்டு பெரியவனை கடைக்கு போய்ட்டு ஒரு டீ தூள் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னேன். டீ தூள் இல்லைனால டீ போடுறதுக்கு. மழை வர மாதிரி இருக்குது, மேகம் நல்லா டபுளமான வானம் மூடு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் அப்புறமா வந்து 2 பேரையும் இப்படி பிடிச்சி விளையாட காமிச்சிட்டு இருந்தார். சரி போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அவர் கிளம்புனாரு. எங்கள் மாமியார் வந்து பின்னாடி பக்கம் போயிருந்தாங்க ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்குது. அவங்க அங்கேருந்து வந்தோடனே அவங்க காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டார். புதுசாக வந்து ஒரு செப்பல், அவர் போட்டுட்டு வந்த செப்பல் வந்து பெரியவனோட செப்பல் பிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவனுக்கு போட்டுக்க சொன்னார். அவனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்புறமா வந்து எங்கள் மாமியாரும் அந்த பக்கம் போயிருந்தாங்க, பின்னாடி பக்கம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தோடனே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டார். அதுக்கப்புறமா பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமியார் வந்து ரொம்ப வந்து பாசம். அவங்க வெள்ளந்தி அப்படின்னு சொல்லுவார். நல்லா பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தார். நானும் அப்படியே உள்ளே வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அவர் கொடுத்த உடனே அப்பாவுக்கு கொடு தண்ணின்னு சொன்னார். தண்ணி எதுக்கு, எனக்கு நீ குடி அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவர் எதுவுமே சாப்பிட பொருள் கொடுத்தா ஃபஸ்ட்டு வந்து அப்பா பக்கத்தில் இருக்காங்கன்னா அப்பாவை தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. எதுவாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற பொருள், அதுக்கப்புறம் தண்ணி, எதுவாக இருந்தாலும் டீ, காஃபி, பால், சாப்பிட்ற பொருள் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அப்பா கிட்டே கேட்பார். அவங்க சாப்பிட்டாங்கன்னா சரி, அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா சரின்னு வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லுவார். ஆனால் வந்து எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு தான் அந்த மரியாதை அப்படின்னு நினைப்பார். தண்ணி குடிச்சிட்டு கொடுத்தாரு. சரின்ட்டு நானும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவருக்கு குளிக்கிறதுக்கு டவல்லாம் எடுத்து கொடுத்தேன். சின்னவனுக்கு உடம்பு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே உக்காந்துட்டான். என்னன்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைன்னா சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் சிரிப்பு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்திருக்காங்க, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட பேசி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்தேன். நல்லாவே இருக்கான். சம்டைம்ஸு திடீர்னு வந்து உடம்பு முடியலை. அதனால் வந்து சரி சொல்லி புரிய வச்சுட்டு நான் சரி நாளைக்கு கண்டிப்பாக அப்பாவை கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு
உள்ளே வந்தால் 2 பேரும் வந்து எங்கள் மாமியாரும் ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி 2 பேரும் ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க எங்கள் மாமியார் ஹஸ்பண்ட் கிட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே உள்ளே வந்துட்டேன். சரி டவல் எடுத்து கொடுத்துட்டேன்னா அவர் குளிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்து கொடுத்தேன். இந்த டவல் ஃபுல்லாக வந்து எங்கள் நாத்தனார் பையன் நாஸ்தி பண்ணி வச்சுருக்கான். நல்லாவே இல்லை, ஒரே ஸ்மெல்லு. அதனால் அதை அப்படியே வச்சுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னார். அதை எடுத்து வச்சுட்டு நான் பார்க்கல, ஃபஸ்ட்டு அந்த பையன் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்கா இல்லையான்னு கவனிக்கலன்னு சொன்னோடனே சரின்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து சூட் கேஸில் அவர் எடுத்துகிட்டு வந்த பொருளையே டவல் இருக்குது எடுத்துகிட்டு வர சொன்னார். அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா சிவனவனை இறக்கி விட்டுட்டு போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வாங்க, மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். அவர் வந்து குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டார். மாமியார் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க, எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி மழை வர மாதிரி இருக்குன்னு எங்கள் மாமியாரும் சரிப்பா போய் குளிச்சுட்டு வா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் குளிக்கிறதுக்கு கிளம்புனார். பேசிக்கலாம் அப்புறமா வந்து அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு வரேன். விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டேன். சவுண்டு கேட்குதா? இப்போ தான் குளிச்சுட்டு வந்தார், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு. அந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வரேன். அந்த பக்கம் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. இப்போ 2 பேரும் விடுற மாதிரியே இல்லை, 2 பேரும் தூக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சின்ன மாமனார் பெரிய சொல்லிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புனாங்க. சொல்லிட்டு இருந்தான், ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அதனால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்ன வேணாம்னு சொன்னோன்னே சிரிச்சுட்டு எனக்கு கிண்டல் பண்ணிவிட்டு கிளம்புனான். சரின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிவிட்டு சித்தப்பக்கிட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. அவங்க போயிட்டு வரதுக்குள்ளே நான் வந்து மாமனாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி எங்களோட பூஜை நாள் இல்லை, இப்போ ஒரு 15 நாளுக்கு. அதனால் வந்து 15 நாள் இல்லைன்னா 5 நாள் 10 நாள் அந்த மாதிரி கணக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மாமனார் பூஜை நாள் கிடையாது. போய் பேசிட்டு வரதுக்குள்ளே 7 மணி ஆகும். இப்போ வந்து 6 மணி இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து 2 முறை சொல்லிட்டாரு அப்பாவுக்கு புடவை ரசகுல்லா கூட சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி. நான் வந்து அப்பா இந்த டைம் சாப்பிட மாட்டாங்க, லேட்டாக தான் சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன். அதனால் மறுபடியும் வந்து கேட்டேன், அப்பா எடுத்துகிட்டு வரட்டானே. வேண்டாம் அப்புறமா கொஞ்சம் நேரம் போட்டோம் அப்படின்னு சொன்னார். சரின்னு வந்துட்டேன். நல்லா சரியான காற்றடிக்குது, மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே அதிகமாக வந்து காற்றடிக்குது, தெரியுதுங்களா? துணி வந்து காய வச்சதில் ஒன்று மிஸ் ஆகிருந்துச்சு. சரி அது எங்கேன்னு சொல்லி பார்க்கலான்னு செக் பண்ணின்னு போனேன். ஆனால் அதுக்குள்ளே மழை நல்லா வந்துருச்சு. ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே வான்னு சொன்னோடனே வந்துட்டு மழை வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனு சின்னவன் பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அதை வாங்கிட்டு நான் கொஞ்சம் சுற்றி வீடியோ எடுத்தேன். நல்லா மழை எவ்வளோ ஹெவியாக இருக்கு பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர் எப்படியும் நல்ல வேலை வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறமா மழை வந்திருக்கு. குளிர் காலம் இப்போ தான் முடிஞ்சுது, என்னன்னு தெரியல திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து ஷாக்காக இருந்துச்சு, என்னடா இது திடீர்னு மழை வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து சின்னவன் கதவை சாத்திக்கிட்டு இருந்தான். கதவை திறக்க சொன்னால் நான் தான் திறப்பேன்னு அவர் திறந்தார். அதுக்கப்புறமா வெளியில் பார்த்தா இந்த மாதிரி காற்றடிச்சதுனால கதவை டம்முன்னு சவுண்டு போட்டுக்கிட்டு இருந்தது. காற்றுல டம்மான்னு அடித்து உடஞ்சிரு போகுதுன்னு சொல்லி மூடிட்டு இருந்தான். பாருங்கள் எவ்வளோ மழை வர மாதிரி இருக்குது. ஃபுல்லாக மழை வந்து இருட்டாயிடுச்சு, கரண்ட்டு போயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து மாமனார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு பயமாகவே இருக்குது, என்ன பேச போகிறான்னு தெரியலன்னு சொல்லி. இப்படியும் வந்த உடனே பேச மாட்டார், நாளைக்கு தான் பேசுவார். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி லைட்டாக போய் கேட்டேன், அதை பற்றி பேசுகிறேன். அப்பாவுக்கு டார்ச் எடுத்து கொடுத்துட்டு லைட்லாம் கரண்ட் போகிறதுக்கு முன்னாடியே சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன், அதை எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஒரு தடவை விட்டு பார்த்துட்டு வந்தேன். என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலன்னு. ஆனால் வேறு எதுவும் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த பக்கம் வீட்டில் சின்ன மாமனார், அதுக்கப்புறம் பெரிய ஓரக்குத்தி அவங்க வீடு, எங்கள் ஓரக்குத்தி வீடு, அந்த பக்கம் எல்லாருக்கிட்டையும் போய் பேசிட்டு வந்தோம். அதனால் கிளம்பிருக்காரு. இப்போ போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வருவார். அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவார். இன்னும் சாப்பிடல. வந்தவொடனே குளிச்சுட்டு ரெடியாகி அந்த பக்கம் கிளம்பிட்டாரு. எல்லாருக்கிட்டையும் போய் பேசிட்டு வரணும்னு சொல்லி. சரின்னு அதுக்குள்ளே நான் சாப்பாடெல்லாம் சூடு பண்ணுறேன். 5:30 மணி ஆகிடுச்சு ஒரு வீட்டுக்கு வரத்துக்கு. இப்போ 6 மணிக்கு கிட்டத்தட்ட 6 மணி மேலே ஆகிடுச்சு. அவர் போயிட்டு எல்லா வீட்லேயும் பேசிட்டு வரதுக்குள்ளே 7 மணி ஆகிடும். ஒரேடியாக நைட் சாப்பாடு சாப்பிட்டு வேண்டியது தான். இப்போ போய் எல்லாம் சூடு பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பார்த்துட்டு மாட்டேங்க. நன்றி, வணக்கம்.